விஜய் சார் அரசியலில் வரதுக்கும் இந்த மூவிக்கும் எதனாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குமா? பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மேபி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உதயநிதி சார் வந்து மாமன்னன் ஒரு படம் பண்ணார். அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஏதாவது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு மேபி இருக்கலாம். முன்னாடி இருந்தால் யாருக்குமே இந்த ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ இவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக அவருக்குன்ட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூக்குன்ட்டு ஒரு ஓட் விழும். அவரால் எம்ஜிஆர் மாதிரி பெரிய பீக்கில் ஓட் பேங்கை பிரிப்பாரான்னு தெரியல. கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், விஜயகாந்த் சாரோட கூட கொஞ்சம் அதிகமாக கூட அவரால் ஓட் பேங்க் வந்து ஈஸியாக கிராப் பண்ண முடியும். இலுமினாட்டிக்குள்ள தான் பிராண்டிங் வருதா? இன்னைக்கு நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கேப்சர் பண்ணியிருக்கு. தேர் நாட் இலுமினாட்டி, தேர் மார்க்கெட் லீடர். விஜய் சாரோட ஸ்டார்டிங் கரியர்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கும். கருணாநிதி சார் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா விஜய் அப்பா எஸ். சந்திரசேகர் சார் அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே டிஎம்கேல இருந்த ஒரு பர்சன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுறா டைம்ல ஏதோ வந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஏதாவது மனஸ்தாபங்கள் ஆயிருக்கலாம். சடனாக அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசும்போது தான் எனக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து உடையுது. தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. அந்த ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வாரிசுங்க வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கருணாநிதி சார் அண்டர் கோ பண்ண பெயின் ப்ராசஸ் வந்து அவங்க பையன் அண்டர் கோ பண்ணியிருக்க மாட்டார். அதாவது நம்ம சிஎம் சார், அதுக்கப்புறமா டெப்டி சிஎம் சார், இவங்க எல்லாமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, மகாராஜா வீட்டு கண்ணுக்குட்டி விஷயம். ஸோ அவர் என்னன்னா, எனக்கு வேலை வேண்டாம், நீ எதுவும் பண்ண வேண்டாம், எங்க அண்ணனுடைய கட்சி மீட்டிங் தான் வருவேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்களாம் வேலையை விட்டு வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஒரு வீடியோவில். ஓகேங்களா, என் தலைவரை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு, உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸை கொடு, வேலை கூட, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து எப்படி க்ரோ ஆனார். ஸோ அவர் வந்து கருணாநிதி சார் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ராப்போல இருந்தார். ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஹாய், திஸ் நிதின், பிராண்ட் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஹாய் எல்லாரும் மக்களே, அண்ட் திஸ் மை விஜய் லியர் ஃப்ரம் டாக்ஸ் ஆஃப் சினிமா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிதின் ப்ரோ தான். நிதின் ப்ரோ வந்து ஆக்சுவலி நிறைய பிராண்டுன்னு சொன்னாலும் நிதின் ப்ரோ தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து அவ்வளோ வந்து ஃப்ரேமில் இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட பிராண்டை வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிருந்துருப்பீங்கன்னு தெரில. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம்னு நம்புகிறேன். ஸோ வெல்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் ப்ரோ. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிராண்டுன்ற ஒரு விஷயம் தெரியும். உங்களோட பாயிண்டில் பிராண்ட்னா என்ன? ஸோ பிராண்ட் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் தான் பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் தான் பிராண்டிங்னு நினைக்கிறாங்க. பிராண்டோடைய மெயின் டெர்மினாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சியூமர் பெர்செப்ஷன், மக்கள் மனசில் நம்மளை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஸ்டூடியோ எடுத்துக்கோங்களேன், கம்மி விலையில் ஒரு லக்ஸுரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சரணா ஸ்டோர்ஸ் வச்சுக்கலாம், மாஸ் ஆடியன்ஸ் கம்மியான விலையில் தராங்க அப்படின்ட்டு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லக்ஸுரி பிராண்டுன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மாருதி கார் எடுத்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், மைலேஜ் நல்லா கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மி அப்படின்ட்டு. இதே வந்து நம்ம வோல்க்ஸ்வாகன் அப்படி எடுத்தோன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையர், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்கலாம். இது எல்லாமே கன்சியூமர் பெர்செப்ஷன். இது எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த எடுத்துகிட்டு போகிற விஷயம் தான் நம்ம பிராண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு கன்சியூமர் வந்து அசப்ஷன் பண்ணுறாங்க, அப்போ அவங்கள ஒரு ப்ரீ அசப்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த பிராண்டில் இதெல்லாம் இருக்கும்னு நினச்சி தான் இப்போ அந்த ப்ரீ அசப்ஷனுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறோம்ல. இப்போ நீங்கள் நினைக்கிறது இல்லை, இப்போ வந்து ஒரு பிராண்டிங் ப்ராசஸில் எப்படி கொண்டு போவோம்னா, நம்ம ப்ராடக்ட் யாருக்கு செல் பண்ண போகிறோம், அந்த ப்ரைஸ் வந்து யாரோட டார்கெட் ஆடியன்ஸு. இப்போ வந்து ஐஃபோன் யூசர்ஸ்ன்ட்டு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், OnePlusக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ணுறது, அவங்களுக்கு ஏற்றபடி போஸ்டர் ரெடி பண்ணுறது, ஸோ அவங்கள எங்கெங்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு ஏற்றபடி ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றுறது. ஸோ இது எல்லாமே மாறும். ஸோ அந்த கன்சியூமர் அசப்ஷன் வந்து நம்ம ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் அந்த கன்சியூமர் அசப்ஷனை நாங்கள் கிரியேட் பண்ணுற விஷயமே. இலுமினாட்டிக்குள்ள தான் பிராண்டிங் வருதா? அண்ட் இலுமினாட்டிக்குள்ள தான் நம்ம எல்லாரும் அந்த பிராண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? ஏன்னா வந்து இப்போ பிளாக் பேண்ட்டுக்கு ஒரு ஆப்வியஸாக ஒரு ஒயிட் ஷர்ட் தான் போடணுன்னு அவன் ஏதோ எழுதி வச்சா மாதிரி இப்போ வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்காங்க. இலுமினாட்டின்னு ஒன்று இருக்கா? அவங்க கீழே இந்த பிராண்டிங் வருதா? சரி, இலுமினாட்டி இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கேப்சர் பண்ணியிருக்கு. தேர் நாட் இலுமினாட்டி, தேர் மார்க்கெட் லீடர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவர் வந்து வேறு சவுதி கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணி, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி, இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்க 2 சன்ஸுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸை பிரித்து கொடுத்தாரு. ஸ்டீலு, அதுக்கப்புறமா பெட்ரோலியமு, அதுக்கப்புறம் டெலிகாம், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸை பிரித்து கொடுத்தாரு. இன்றைக்கி தேர்ட் ஜென்ரேஷன் வரும்போது தான் அவங்க வந்து வேரியஸ் டைவர்சிஃபிகேஷன்ஸ் வந்திருக்காங்க. டெக்ஸ்டைலில் வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா மூவி இண்டஸ்ட்ரி வந்துட்டாங்க, ஜியோ ஸ்டூடியோஸ்ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே டைம் பீரியட் தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் இப்போ வந்து எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க மார்க்கெட் லீடர் ஆவாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் இலுமினாட்டி. இப்போ டாட்டா எடுத்துக்கோங்களேன், அவர் இலுமினாட்டி கிடையாது.
அவங்களுக்கு அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எப்பயோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி மார்க்கெட் லீடர்ஸாக இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கும் புதுசாக வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பெரிய லெவலில் போயிருக்காங்க. நீங்கள் தைரோக்கார் வேலுமணி ஆகட்டும், அதுக்கப்புறமா மில்கி மிஸ்ட் ஓனர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா, அவங்களா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னென்னா இலுமினாட்டி ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இட் டேக்ஸ் டைம் டு எஸ்டாப்ளிஷ் அன் எம்பையர். விஜய் சாரோட கொஸ்டின் தான் சார் நெக்ஸ்ட்டு. அவரோட நெக்ஸ்ட் மூவி வந்து ஜனநாயகம். இந்த மூவி ஆக்சுவலி பேர்லேயே தெரிஞ்சிருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டான மூவின்னு. விஜய் சார் அரசியலில் வரதுக்கும் இந்த மூவிக்கும் எதனாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குமா? பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மேபி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உதயநிதி சார் வந்து மாமன்னன் ஒரு படம் பண்ணார். அது பார்த்திங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படம் ஏதாவது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு மேபி இருக்கலாம். மேபி நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கும். ஒரு கம்யூனிட்டி வந்து ரொம்ப தள்ளி வைப்பாங்க, பட் அதில் வந்து உதயநிதி வந்து எல்லாருமே நான் பொதுவாக தான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து அந்த கம்யூனிட்டிலாம் பார்க்கறது இல்லை, நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோன்றது விஷயம்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த மூவியில் அவங்க ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்குன்ட்டு. ஸோ மாமன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆகிட்டார், பட் இன்னும் அவருக்கு ஒரு த்ரஸ்ட் ஃபேக்டர் உருவாக்குறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இவரும் அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயமும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே ரிலேட்டடாக சார். கமல் சார் வந்திருக்காரு, ரஜினி சார் வந்திருக்காரு, விஜயகாந்த் சார் கூட வந்திருக்காரு அரசியலில். இப்போ நம்ம தளபதி இப்போ தலைவராக வந்து விஜய் சாரும் வந்துட்டாரு. முன்னாடி இருந்தால் யாருக்குமே இந்த ஒர்க் அவுட் ஆகலை, இப்போ இவருக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமா? மேபி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மூவி இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்திருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. லைக் எக்ஸாம்பிள் கமல் சார் வந்திருக்காரு, ரஜினி சார் வந்திருக்காரு, விஜயகாந்த் சார் வந்திருக்காரு. விஜயகாந்த் சார் வந்த டைம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான டைம். ஸோ அதனால் அவரால் ஓரளவுக்கு கிராபிங் பண்ண முடிஞ்சுது. ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் பீக்கில் இருக்கும் போது வந்ததுனால அவரால் ஓரளவுக்கு ஆடியன்ஸை கிராப் பண்ண முடிஞ்சது. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் ஹீரோ. அப்போ வந்து ரஜினி சார் வந்து என்னென்னா இப்போ தான் வராரு, அவருடைய கெரியர் ஸ்பீக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த கெரியர் ஸ்பீக்கில் வந்து ஹவு மெனி யங் ஆடியன்ஸ் யூஆர் எங்கேஜிங், ஹவு மெனி ஃபேமிலி க்ரௌட் யூஆர் எங்கேஜிங், அதாவது அந்த 20 years to 40 years அதில் எங்கேஜ்மெண்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் கிளப், அவருடைய என்ஜாய்மெண்ட் பண்ண பீரியட்ஸ் இப்போ பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா அபோவ் 40, 45 அந்த கேட்டகிரியில் ஜாஸ்தியாக இருப்பாங்க. நான் 20sலேருந்து 30s இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல இருக்கிறாங்க, பட் டை ஹார்ட் ஃபேன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து விஜய் சார் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து அந்த ஆடியன்ஸை புல் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு வீட்டில் ஒரு குட்டி குழந்தையாகட்டும், இல்லை ஒரு யங் ஜென்சி கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஆகட்டும், இல்லை 90s கிட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு 80sல பார்ன் ஆன சில பேர் ஆகட்டும். ஆனால் இவர் வந்து அதுக்கு முன்னாடி போனாங்க, நான் சொல்கிறது லைக் 70s 1970s அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு வந்து பெருசாக இன்னும் கனெக்ட் ஆகலை. பட் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே விஜய் சார் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாரு. இப்போ வந்து ஈஸா பெரிய ஹீரோவாக இருக்கார், நல்ல ஒரு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து ஹி ஹாஸ் அ பொட்டென்ஷியல் டு பிரேக் தி ஓட் பேங்கிங். கண்டிப்பாக அவருக்குன்ட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூக்குன்ட்டு ஒரு ஓட் விழும். அவரால் எம்ஜிஆர் மாதிரி பெரிய பீக்கில் ஓட் பேங்கை பிரிப்பாரான்னு தெரியல, பட் ஹி ஹாஸ் அ வெரி பொட்டென்ஷியல் தென் கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், விஜயகாந்த் சாரோட கூட கொஞ்சம் அதிகமாக கூட அவரால் ஓட் பேங்க் வந்து ஈஸியாக கிராப் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு சேர்ற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு காசு கொடுத்தோ இல்லை ஒரு இது பண்ணி சேர்ற கூட்டம். அவருடைய ஃபேன்ஸ் வந்து அவங்க பார்க்க வராங்க, அந்த பார்க்க வர ஃபேன்ஸ் வந்து ஓட்டா மாறுவாங்கன்னா அது அனதர் கொஸ்டின் இருக்கு. பட் ஆப்வியஸ்லி ஹி ஹேஸ் சம் கெப்பாசிட்டி டு புல் தி ஓட் பேங்கிங். கரியரோட பீக்ல இருந்த ஒரு பர்சன் திடீர்னு நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன்னு வந்தது ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான விஷயம். ஆனால் இதில் சில நெகட்டிவ் பீப்புள்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ ஒன் ஆஃப் த மூவி இட்ஸ் ரிலேட்டட் பொலிட்டிக்கல். அந்த டைமில் சில பேர் அந்த மூவியை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாக தான் விஜய் சார் வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கலில் இருக்காருன்னு சொல்லி ஒரு பேர் வருது. அப்போ அது பர்சனல்குள்ளே வருமா இல்லை மக்களோட சேவையில் வரும்? பொலிட்டிக்கல் ரிவெஞ்சுன்னு இங்கே எதுவுமே இல்லை. சி ஹவு யூ ஆர் குட் டு தெம் பொலிட்டிக்கல் பீப்புளுக்கு அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அந்த நேரத்தில் ஏதாவது மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. இப்போ ஒரு கட்சியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சில வந்து இருப்பாங்க, அவங்க வந்து ஏதாவது கம்யூனிகேஷன் கேப் நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட் இருந்தார். இப்போ விஜய் சாரோட ஸ்டார்டிங் கெரியர்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நிறைய ப்ரமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அவருடைய அவருடைய கெரியர் குரோத்துக்கு வந்து கருணாநிதி சார் ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈவன் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோடைய அப்பா எஸ். சந்திரசேகர் சார் அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து டிஎம்கேல இருந்த ஒரு பர்சன். அவர் வந்து ஏடிஎம்கே பர்சன் இல்லை. அவங்க ரொம்ப வருஷமாக வந்து அவங்க டிஎம்கே கூட தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சுறா டைமில் ஏதோ வந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஏதாவது மனஸ்தாபங்கள் ஆயிருக்கலாம். இவங்க கிட்ட இருக்க பீப்புளும் அவங்க கிட்ட இருக்க பீப்புளும் ஏதாவது ஒரு கொளுத்தி போடுற மாதிரி விஷயம் சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாஷ் ஆயிருக்கலாம். அதுக்கப்புறமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பார்ட்டி போனார். ஸோ அங்கேயும் இந்த மாதிரி சுற்றி இருக்கவங்க இவர் வந்து இவங்க கூட க்ளோஸ் ஆகிடக்கூடாது, சிஎம் கூடன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணாரு, அங்கேருந்து விட்டுட்டு 2 கட்சிக்குமே இல்லாமல்
அவர் தனியாக ஸ்டாண்ட் பைலேருந்து அவர் பாட்டிக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து மெர்சல் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அவருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தார், ஜிஎஸ்டி பற்றி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கிளாஷ் ஆச்சு. ஆக்சுவலாக மெர்சல் படம் வந்து இன்னும் அவங்க வந்து அதிகமாக ஓட வச்சாங்க. அந்த படத்தோடைய கான்ட்ரவர்சி இன்க்ரீஸ் பண்ணி சில நேரத்தில் நம்ம சும்மா இருந்தாலே அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்காது. மக்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் நல்ல எண்ணத்துலாம் வந்து சார் வந்து இப்போ அரசியலுக்கு வந்து வராது. அதுதான் அது என்னன்னா இன்னும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவருடைய கெரியருடைய ஸ்டார்டிங் பிகினிங் எல்லாமே அவர் வந்து க்ரோ ஆனது எல்லாமே அவங்க சன் டிவியில் தான் நிறைய அவருடைய இன்டர்வியூஸ் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ப்ளஸ் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ்லேயே நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. சடனாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசும்போது தான் எனக்கு அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து உடையுது. தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. நானே ஒரு விஜய் ஃபேன் தான். பட் சடனாக நான் வந்து கொஞ்சம் இந்த 90s கிட்ஸு இந்த 80s கிட்ஸில் என்னன்னா அந்த மெச்சூரிட்டி லெவல் ஆஃப் திங்கிங்னு ஒன்று இருக்குது. டக்குன்னு ஜென்சி மாதிரி ஓட்டு போடுறதுக்கான விஷயங்கள். ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பிறந்து ஒரு 2000 மேலே பிறந்த கிட்ஸ் வந்து வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க. நான் வந்து பிறந்து விஜய் சாரோடைய க்ரோத் பார்த்துருக்கேன். ஸோ அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்துருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பிடிக்கும் எனக்கு. ஸோ அவருடைய ஃபேன் மூமெண்ட்டாக பாயாக மாறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. ஆட்டுட்ட பூபதி சாங் வந்துச்சு. அதுக்கப்புறம் திருமலையில் லாரன்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடினார். அது எனக்கு இம்பாக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கில்லி படத்தில் இருந்தால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. பட் அகெயின் அது எல்லாமே அந்த பீரியட்ல பார்க்கும்போது ஃபுல்லாவே அவருடைய ப்ரமோஷன் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க் இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களே அகெயின்ஸ்டா பேசுறது வந்து எனக்கு வந்து அது சென்சிபிளா தெரியல. மேபி அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுவே அவருக்கு நாளைக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக வரும். ஸோ அவருக்கு யார் இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குறான்னு தெரியல. அவங்க எப்படி ட்ரோல் பண்ணுவாங்க, இவங்க சப்போர்ட் தான் எத்தனை நாள் இது பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சடனாக வந்து அவங்க இப்போ பாலிடிக்ஸ் வரன்னு முதல்ல டிசைட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் கூட ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் அவங்க ப்ரொடக்ஷனில் படம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அவங்க ஃபேமிலி பேஸ்டு ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அப்புறம் அதையும் பண்ணார். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு விஜய் ஃபேனாக அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ வெதர் ஹீஸ் இன் குட் இன்டென்ஷன், எதுக்காக இவர் வராரு, இல்லை சில பேர் இருப்பாங்க. நான் சில பிஸ்னஸ் பர்சனாலிட்டிஸ் பார்த்துருக்கேன், பெருமைக்காக சில விஷயம் செய்வாங்க, ஹிஸ்ட்ரியில் என் பேர் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கா? இஸ் அ குட் பர்சன் தான், பட் ஹிஸ்ட்ரியில் என் பேர் பேசுகிறோம், நான் வந்து ஒரு சினிமா நடிகராக இருந்தேன், நான் சிஎம் ஆனேன், ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்குறேன். நான் விஜய் வந்து நிச் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரா? குறிப்பிட்ட பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி தூக்குறது தான் நிச் மார்க்கெட்டிங். அந்த மாதிரி அப்போ யங்ஸ்டரை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்க யங்ஸ்டர் ஓட்டை மட்டும் வாங்கணும்னு அவர் பிளான் வச்சிருக்காரா? இல்லை எனக்கு எல்லாருமே சமம், நான் எல்லாருக்குமே வந்து நல்லா செய்ய தான் இங்கே வரேன் அப்படின்னு நினச்சி எல்லாரையும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாரா? அவர் எல்லாரையும் கவர் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டைமில் எல்லாருமே வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது மேக்ஸிமம் ரஜினிகாந்த் சார் மூவி பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகினது. அதுக்கப்புறம் வந்து 2K கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விஜய் சாரோடைய சாங்ஸ் எல்லாமே பார்த்து தான் அவங்க வந்து க்ரோயிங் ஸ்டேஜ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் அவங்களா இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் சார் வந்து அவருக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவருடைய ஃபேஸ் லுக் வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம வீட்டு பையன், அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். நீங்கள் கில்லி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி இருக்கும் அந்த கேரக்டரைசேஷனு. ஸோ அப்போலேருந்து அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான பில்டிங் வந்து அவர் நான் ரொம்ப பண்ணிடுறேன். அவர் ஸ்டோரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பிகில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓரியன்டாக இருக்கணும்னு அவர் பார்ப்பார். நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் தான் பார்ப்பார். ஸோ அதனால் இஸ் டார்கெட்டிங் அவர் படத்து மூலியமாக அவர் டார்கெட் பண்ணது வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ் தான், ஃபேமிலியாக தான் ஆடியன்ஸ் இது பண்ணியிருக்காரு. ஏன் நாங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடாதா? ஏன் நடிக்கிறவங்க சிஎம் ஆக முடியாதா? ஏன்னா வந்து ஒரு எம்ஜிஆர் பீரியட்லயும் அவர் வந்து நடிச்சாரு, சிஎம் ஆனாரு. அவர் மேல இருக்க அந்த நம்பிக்கையில தான் நாங்க ஓட்டே போட்டோன்னு. அப்படி விஜயும் நாங்க நம்புறோம், நாங்க ஓட்டு போடுவோம். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி மக்கள் மனசுல இப்போ வந்துருச்சு சார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ எம்ஜிஆர் சார் எடுத்தீங்கன்னா ஹீஸ் அ பொலிட்டிஷியன் அண்ட் மூவி ஆர்டிஸ்ட். அவர் சடனாக வந்து அவர் வந்து பொலிட்டிஷியன் ஆகலை. ஹி வாஸ் இன்டு சினிமா ப்ளஸ் பாலிடிக்ஸ். ரெண்டுமே நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து எப்படி க்ரோ ஆனாரு. ஸோ அவர் வந்து கருணாநிதி சார் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ராப்போல இருந்தார். ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ அவருக்கு வந்து என்னன்னா அவர் பாலிடிக்ஸ்லேயும் இருந்தார், சினிமாலேயும் இருந்தார். அவர் படம் பண்ண பக்கத்துலேயும் பொலிட்டிக்கலுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். நாட் லைக் ஜஸ்ட் ஒரு ஸ்பீச் கொடுக்குறது அப்படி கிடையாது. இறங்கி வேலை செய்கிறதாகட்டும், ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரதாகட்டும், கருணாநிதி கிட்ட வந்து அவர் வந்து சில சஜஷன்ஸ் கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் ரொம்ப நாள் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மனசா ஏற்பட்டதுனால அவர் தனியாக வந்து அவர் சிஎம் ஆனார். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வி கேனாட் கம்பேர் வித் எம்ஜிஆர் சார் அண்ட் விஜய் சார். ஒருத்தருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும்ல. இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரம் அ வெரி கஷ்டப்பட்டு வந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா அவருக்கு வந்து ஒரு நார்மல் மனுஷனுடைய பெயின் தெரியும். இப்போ நான் சில செலிபிரிட்டியோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். செலிபிரிட்டி ஸ்டார் கிட்ஸ் அவங்க சொல்கிறாங்க 500 rupees வந்து எங்கள் அப்பா வந்து பாக்கெட் மணி தராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த செலிபிரிட்டி
இலுமினாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோடியில் சம்பாதிக்கிறாரு, அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. பட் அந்த தாட் ப்ராசஸ் வந்து அவங்க பையனுக்கு சொல்லி தரல. இப்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ பீஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ சர்க்கார் படத்தில் நிறைய ஃப்ரீ பீஸ் வந்து போட்டு உடச்சிருக்காங்க, டிவி அந்த மாதிரி நிறைய மிக்ஸி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஃப்ரீ பீஸ் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஃப்ரீ பீஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு குடிசை வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு மிக்ஸி இல்லைன்னா அந்த பிரச்சனையை வந்து அவங்க அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் நான் பார்த்தேன், உங்ககிட்ட மொபைல் இருந்தால் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகிடுங்கன்ட்டு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த மொபைல் வாங்குறது கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ வி ஹேவ் டு திங்க் அந்த ஃப்ரீ பீஸும் ஒரு வேல்யூ கொடுக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி இலவசம் பஸ் பாஸ் கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து பஸ்ஸில் போய் படிக்க முடிஞ்சது. இன்றைக்கி வந்து ஒரு சைக்கிள் கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் வந்துச்சு. ஃப்ரீ பீஸ் வந்து நிறைய பேர் வந்து அது கொச்சப்படுத்துகிறாங்க. அவரே அந்த மாதிரி ஒரு படத்தில் சீன் வச்சிருக்காரு. ஸோ வெதர் ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் தி பெயின் ஆஃப் தி நார்மல் பீப்புள் ஆர் நாட், இது எனக்கு வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இஸ் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டு இருந்தார், அவர் சில்வர் ஸ்பூனில் போகிறதுனால அவங்களுக்கும் அவங்க லெவலுக்கு கஷ்டம் இருக்கும். பட் ஆனால் அதே வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லெவலுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா கிடையாது. அவங்க வந்து பேங்க் கரப்ட் ஆயிருந்தாலும் அவர் வச்சு ஃபஸ்ட்டு 4-5 படம் பண்ணியிருந்தாலும் அகெயின் அவங்க அப்பாவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. வாஸ் தி டாப் மோஸ்ட் டேரக்டரில் இருந்தார், டாப் 10 டேரக்டரில். ஸோ டக்குன்ட்டு இவ் சைடு அவருக்கு லாஸ் ஆனாலும் இன்னும் ஒரு 10 படம் டேரக்ட் பண்ணி அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை உயர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? பட் அதான் இந்த பெயின் ப்ராசஸ் ஒருத்தர் யாருன்னா பெஸ்ட் லீடர் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தர் அந்த பெயின் ப்ராசஸை கொண்டு வந்து அவங்க லீடர் ஆகுறாங்க பாருங்களேன், அவங்க தான் ஹில் பி த பெட்டர் லீடர். ஈவன் நீங்கள் கருணாநிதி சார் பாருங்களேன், ஈவன் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் அதர் இப்போ இருக்க அவங்க ஃபேமிலி இருக்க பொலிட்டிஷியன்ஸ். ஏன்னா அவங்களாம் வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. பட் கருணாநிதி சார் பார்த்தீங்கன்னா ஹி ஹஸ் அண்டர்கோன் லாட்ஸ் ஆஃப் பெயின் ப்ராசஸ். அதனால தான் அவரோட ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. அந்த ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வாரிசுங்க வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அகெயின் அவங்களால இந்த ஸ்கீமை கொண்டு வர முடியும், அவங்க இந்த பெயின் ப்ராசஸை அண்டர்க்ரோ பண்ணியிருக்க மாட்டாங்க. கருணாநிதி சார் அண்டர்க்ரோ பண்ண பெயின் ப்ராசஸ் வந்து அவங்க பையன் அண்டர்க்ரோ பண்ணியிருக்க மாட்டார். அதாவது நம்ம சிஎம் சார், அதுக்கப்புறமா டெப்டி சிஎம் சார், இவங்க எல்லாமே ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, மகாராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, இப்போ மகாராஜா வீட்டுக்கிற கண்ணுக்குட்டி மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த பெயின் ப்ராசஸ் யார் அண்டர்க்ரோ பண்ணுறாங்களோ he will understand the pain of a normal people. அது வந்து எல்லாருக்குமே ஒரு பெயின் ப்ராசஸ் இருக்கும். இன்றைக்கி என்ன ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஃப்ரீ பீஸே வேணான்றாங்க. ஓகே, அவங்ககிட்ட இருக்குது, பட் அவங்களோட கீழே இருக்கவங்க அந்த ஃப்ரீ பீஸ் அவங்களுக்கு வந்து வேலையில் இருந்தாலும் அவங்களால அந்த சம்பளம் கொண்டு வர முடியுமா? நீ எனக்கு வேலை தாண்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய எஜுகேஷன் இருக்காது. அவங்களால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? ஒரு 5,000 to 10,000. அதனால அவனால ஒரு மிக்ஸி வாங்க முடியுமா, ஒரு டிவி வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் தேர் மேக்கிங் தேர் லைஃப் பை கிவிங் சம் ஃப்ரீ பீஸ். ஒரு லேப்டாப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. லேப்டாப் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து படிக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது அந்த லேப்டாப் வந்து. ஸோ அவங்க வாழ்வாதாரம் உயருது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாழ்வாதாரம் உயரும் போது அவங்க படித்து அவங்க நல்ல வேலை இருக்கும்போது அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ரைட்டான பீப்புள். நம்ம டக்கு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த ஜிங்செக் தட்டுறவங்க நல்லா பக்கத்தில் வச்சுப்பாங்க. அது நான் பெரிய இடத்துல பார்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக வைக்காத ஒரு ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் கரெக்டாக தப்பிச்சு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி கரெக்டாக வந்துடுவாங்க. கரெக்டாக எந்த நேரத்தில் எதை பேசணும், எதுக்கு பேசணும், இதெல்லாமே இருக்குது. ஸோ ஒரு சோஷியல் இஷ்யூஸ் வந்ததுன்னா இதை பேசக்கூடாது, இது பேசணும், இது பேசினா நம்மளுக்கு என்ன பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஹவு இஸ் கோயிங் டு கனெக்ட் வித் பீப்புள், ஸோ ஹவு இஸ் கோயிங் டு அண்டர்க்ரோ தி பெயின் ப்ராசஸ், ஹவு இஸ் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மெச்சூரிட்டி லெவல் எல்லாமே இருக்குது. மேபி நான் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார் நினைக்கிறேன். மேபி அந்த படத்தில் பண்ணது வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா டேரக்டர் எழுதி கொடுத்தாரு, அந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி அது ஸ்கிரிப்டிங் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். பட் ஆஸ் எ இண்டிவிஜுவல் ஹவு இஸ் கோயிங் டு definitely sir, he will not break anybody. எல்லாரோட நம்பிக்கையும் உடைக்க மாட்டேன் நம்புறேன். ஏன்னா நம்பிக்கையில தான் இப்போ அடுத்து அவர் என்ன ஆக போறான்னு இருக்கு. அந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டேன் நான் மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருமே வந்து அதான் நம்பல. ஏன்னா ஒரு சின்ன விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு எங்கே பிரேக் த்ரோ வச்சுன்னா அவருடைய இது கட்சியோடைய ஹெட் விஜயானந்த். ஸோ அவர் என்னன்னா எனக்கு வேலை வேண்டாம், நீ எதுவும் பண்ண வேண்டாம், எங்கள் அண்ணனுடைய கட்சி மீட்டிங் தான் வருவேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்களாம் வேலையை விட்டு வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஒரு வீடியோவில், ஓகேங்களா? என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும். நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு. நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன், தெரியணும். உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸை கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். அட்லீஸ்ட் அவர் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி தெரியாமல் அவர் அறிக்கை விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் விஜய் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். அவங்க கட்சியில் யாராவது தப்பாக இது கைட் பண்ணால் கூட டோன்ட் வெரி, ஐ எம் தேர் டு ஹியர் டு கைட் யூ அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு மெச்சூரிட் பர்சனாக நான் பார்க்கும் போது இது எல்லாமே என் மைண்டில் ஓடுது, ஓகேங்களா? ஸோ அப்போ அவருக்கு ஹீ நீட் சம்மன் டு டெல் வாட் இஸ் கோயிங் ராங் அரவுண்ட் ஹிம். ஏன்னா ஹீல் பி பிஸி, அவருக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சால் அவர் இப்படி பண்ண மாட்டார், புரியுதுங்களா? இந்த வீடியோவே அவருக்கு போகாமல் கூட தடுத்துருப்பாங்க அவர் சுற்றி இருக்கவங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா? இட்ஸ் நாட் இஸ் மிஸ்டேக். ஏன்னா அவர் வந்து ஒரு பிஸி ஷெடியூலில் படம் போகிறாரு, திருப்பி வராரு, டாய்லெட்டில் இருப்பார், திருப்பி அவருக்கு அடுத்த கட்சிக்கான விஷயங்கள் வந்து பேக் எண்டில் நடக்கணும், இதெல்லாமே இருக்குது.
ஸோ அவருக்கு வந்து அவரை சுற்றி சில விஷயங்கள் நடக்காமல், ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய ஆளானாலும் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நம்மளை பார்க்குறதுக்கு வந்து ஒரு டேரக்டர் ஆஃபீஸில் டேரக்டரே சொல்லியிருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்குலாம் தெரியும், டேரக்டர் வர சொல்லியிருப்பார். பட் சில நேரத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க, அவங்க இன்செக்யூரிட்டிக்காக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை கேட்கும் போது. பட் இது அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த டேரக்டர் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சாரு அப்படின்ட்டு. இட்ஸ் நாட் லைக் தட். அவங்களை சுற்றி இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு நல்ல பர்சனாக அவங்க அப்பாயின்ட் பண்ணும் போது எவ்ரிதிங் வில் கம் இன் டு தி பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த மாடலோ சரி, இல்லை ஒரு ஆக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ், ஏன் அவங்கள வச்சு மார்க்கெட்டிங் பண்ண சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க பிராண்ட்ஸ்லாம்? இன்ஸ்டாகிராமில் வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் தான் மேஜர் பிளாட்ஃபார்மாக வந்து கொலாபரேஷன் ஷூட்ஸ் இது எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு சர்டன் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இல்லை 10 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, 1 crore ஆடியன்ஸ் அவங்கள ரீச் பண்ணுறாங்க, 10 million ஃபாலோவர்ஸ், இல்லை ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, இவங்க ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் பிராண்ட் ரீகாலிங் ஆக்டிவிட்டி இருக்குது. இது 2 விஷயமா பார்க்கலாம். சில பேர் வந்து இது பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும். நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த பர்சன் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்க ஆடியன்ஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்திங்கன்னா, இஃப்ரான் பிரதரை கூப்பிட்டாருன்னா அவர் வந்து பண்ணாருன்னா நம்ம பிராண்ட் வந்து எல்லா ஃபுட் லவர்ஸ்க்கும் ரீச் ஆகும் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன் இருக்குது. கண்டிப்பாக அது ரீச் ஆகுது. ஸோ நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யார், அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் இண்டஸ்ட்ரினா இஃப்ரான் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெக் சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம டெக் பேஸ்ட் ப்ராடக்ட் வரதா இருந்தால் அவங்க கிட்ட வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்குறதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் அதோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏரியா இருக்குல்ல, அந்த ஆடியன்ஸ் தான் அவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க மெஜாரிட்டி. அவங்க என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் கொடுக்குறது இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டும் கண்டென்ட்டும் கொடுக்குறாங்க, பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஓரியன்ட், அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஓரியன்ட் கண்டென்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இவர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண, நானும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே அந்த மார்க்கெட்டிங் இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்குது. அப்படி தான் பல விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறேன், எனக்கும் சரி மக்களுக்கும் சரி. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து விஜய் சார் வந்து ஜுவல்லரி ஆட் பண்ணியிருப்பாரு, பிரபு சார் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது என்னன்னா, இது அவங்கள வச்சு அந்த பிராண்டோட நேம் வந்து வெளியில் தெரியுது. ஸோ இப்போ வந்து நான் புது பிராண்டு, என் பேர் வெளியில் தெரியும்னா எப்படி தெரியும்? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது அந்த பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் அந்த பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் இதே ஒரு பெரிய செலிபிரிட்டி பண்ணும்போது அந்த பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செம்மையாகவே இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய கொலாபரேஷன், மல்டிபிள் கொலாபரேஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பிராண்டுக்கு வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக போய் சேர்ந்துருவாங்க. ஸோ அவங்க 5 years பீரியட் கான்ட்ராக்டில் இருப்பாங்க, இல்லாட்டி 1 year பீரியட் கான்ட்ராக்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க நடுவில் வந்து வேறு எந்த பிராண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்க்ளூசிவாக இதாக இருக்கும். இப்போ பிரபு சார் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ரொம்ப வருஷமாக அவர் தான் பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்கிறாரு. நம்பிக்கை கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாதி பேருக்கு வந்து பிரபு சார் தான் ஓனர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த பேர் வந்து பிரபு சார்னால தான் அது அவ்வளோ பெரிய ரீச். நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது வந்து டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதாகட்டும், யூடியூப்பில் பண்ணுறதாகட்டும், இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதாகட்டும், நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரீகால் பண்ணதுனால அந்த பிராண்ட் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க நம்ம வந்து இப்போ இஃப்ரான் ப்ரோவே அதே ஒரே பிராண்டுக்கு வந்து ஒரு மாதம் பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராண்ட் நேம் வந்து அழகாக ரெஜிஸ்டர் ஆகும்.